அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சி. இந்த அதிசாரம் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்கு அப்படின்னா சுகஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க குரு பகவான். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி, இந்த அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொண்ட ஒரு பெயர்ச்சியாக பார்க்கப்படுகிறதுங்க. காரணம், குரு பகவான் தனக்காரகன், குரு பகவான் புத்திரக்காரகன், குரு பார்த்தால் கோடி புண்ணியம். இப்படி பல விஷயங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகமான குரு பகவான் அவருடைய அருள் இருந்தால் தான் ஒருத்தர் வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் குடும்ப விருத்தியும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு செல்வாக்கையும் எல்லாத்த விட தெய்வாம்சம் பொருந்திய ஒரு ஜாதகராக இந்த பூலோகத்தில் ஒரு நல்ல மனிதராக வாழணும்னா இந்த குருவருள் நிச்சயமாக ஒருத்தருக்கு வேணுங்க. அப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி அன்பர்கள் அப்படின்னா மேசம் செவ்வாய் பகவானின் ஆளுமை தன்மையால் பிறந்தவங்க. சூரிய பகவானின் உச்ச ராசியான மேசம் உங்களுக்கு ஆளுமை திறமை கொண்ட ஒரு அற்புதமான ராசிக்காரர் தான் மேசராசி. இந்த மேசராசிக்காரர் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரணும்ன்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை அப்படியே கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவங்க, ஒரு திறமையானவங்க தான் இந்த மேசராசிக்காரர். ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கால நிலையில் உங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் சிக்கியிருக்கிறீங்க. இந்த நெருக்கடி பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் ஏற்று எடுத்தாலும் நமக்கு நஷ்டம் ஆகுது இல்லையா, பணம் விரயம் ஆகுது. ஆக மொத்தத்தில் நம்ம நினச்ச காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் ஏன் செய்ய முடிய மாட்டேங்குது? ஏதாவது ஒரு போராட்டமாக இருக்குது. எதை தொட்டாலும் நமக்கு அதில் பிரச்சனை மட்டும்தானே மிஞ்சுதே தவிர ஒரு பிரச்சனையை முடிச்ச பாடு இல்லையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஆமாங்க, உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு தற்காலத்தில் இப்போ சமீப காலத்தில் இந்த 2025 அதாவது இந்த மே மாதத்துலேருந்து பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் பாவகத்தில் இருந்து பயணிச்சுட்டு இருக்கிறாருங்க. அப்போ இந்த 3ஆம் பாவங்கிறது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி குரு, சரிங்களா? 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறது எந்த சூழலிலையும் அவ்வளவு ஒரு சிறப்புன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் கிடையாதுங்க. சில நேரங்களில் ஒரு வேலையை நீங்கள் தொட்டாலும் அது சரியாக செய்து முடிக்க முடியல. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையில் சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். ஏன்னா அந்த முயற்சி ஸ்தானம் இல்லைங்களா, அது வெற்றி ஸ்தானம் இல்லைங்களா, அந்த இடத்துல குரு பயணிக்கும் போது உங்களுக்கு மனசில் சில நேரங்களில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த ஒரு பயத்தை கொடுக்கும்னு சொல்லலாங்க. அதாவது போகிறோம் அந்த ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் கடைசிட்டு ஏதோ ஒரு பிரேக் ஆகுது. அப்போ பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்? ஏன் இப்படி வருது, எதனால் இப்படி வருது அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட எவ்வளோ நெருக்கமான ஒரு நட்பான ஒரு குடும்ப ஒரு ஒற்றுமையாக இருந்ததோ அந்த இடத்துல பார்த்தோம்னா சில சலிப்பு சங்கடங்கள் உருவாகிருக்கும். அதே நேரத்தில் இந்த 3ஆம் இடங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடிய இடம்னு கூட சொல்லலாங்க. அப்போது நம்ம இடம் மாற்றங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, வேலைக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிருக்கும். காரணமே இல்லாமல் நல்லா இருந்தோம், சரியத்தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பிரச்சனையாகி போச்சு. என்ன ரீசன் தெரியலையே, என்ன காரணம்னு தெரியலையே அப்படிங்கிறது. அது சிலருக்குள்ள பார்த்தோம்னா கசப்பான ஒரு அனுபவங்கள். அப்படின்னா நல்லது தான் பேசுகிறோம், நல்லதை தான் சொல்கிறோம். இன்றைக்கி மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருந்து நல்லது தான் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், சொல்லாத விஷயங்களை நம்ம சொன்னோம்னு வரும். சில இடத்துல பார்த்தோம்னா குடுக்கல் வாங்கல் ரீதியில்
நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி நம்மளுடைய நண்பராச்சே, நம்மளுடைய உறவு முறையாச்சே கஷ்டப்படுறாங்களே, அது நம்மளுடைய ராசிக்கு தான். அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மனசு வராது இல்லையா? அதனால் சிரமத்துக்கு நம்ம கண்ணுக்கு பார்த்து எப்படி பார்த்துட்டு இருக்கிறது? அதனால் அடுத்தவங்ககிட்ட வாங்கி 10 ரூபா பணம் கொடுத்தாலும், ஆனால் அந்த உதவியை அவங்க வாங்கிட்டு கடைசீட்டில் பார்த்தோம்னா அவங்களுக்கு நமக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய, வாங்கின பக்கம் நாம் தானே பதில் சொல்லி ஆகணும். ஆனால் வாங்கணும்னு பார்த்தோம்னா சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்திருப்பாங்க, சாதகமாக நடந்திருப்பாங்க. கரெக்டாக அவங்களுடைய நம்மளை பயன்படுத்தின பிறகு, அதாவது நம்மளை தூக்கி எறிஞ்ச மாதிரி, அதாவது நம்மளை வந்து விட்டு விலகி போயிருப்பாங்க. அது மனசை காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நட்பை கஷ்டப்படுத்திட்டாங்களே. நம்ம இவ்வளோ நேர்மையாக இருந்தவங்கள நம்மளை இப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னு மேசராசிக்காரர் சமீப காலமாக இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னாங்க, உங்களுடைய ராசிக்கு இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சிலருக்கு, அதாவது குடும்பத்தில் என்ன பிரச்சனைனே தெரியாது. பெரிய ஒவ்வொரு வீட்டில் பார்த்தோம்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும், அளவு கடந்து எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பெருசாகவே நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தோம்னா சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது எல்லாமே பார்த்தோம்னா சிறுசு அது பெருசாக்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியே வச்சுக்கலாங்களே, அதாவது ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எதிரும் புதிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம்னா, அதாவது ஒருத்தர் பார்த்தோம்னா, அதாவது அந்த அன்புகளை பரிமாற முடியாமல், அதாவது அடுத்தவங்களுடைய சூழ்ச்சியிலையோ இல்லை மற்றவங்களுடைய பேச்சுவார்த்தை கேட்டு தன்னுடைய தம்பதிகளுக்குள்ள ஒரு இடையூறுகள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, இல்லை இந்த பொருளாதாரம் சொல்லக்கூடியது பணம், இந்த பணம் இல்லைன்னா சில குடும்பத்திலலாம் பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது உண்டுங்க. அந்த மாதிரி இந்த பண பிரச்சனையினால் தன் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத போச்சுங்க, சங்கடங்கள் ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே வெறுப்போடு வாழ்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக, அதாவது மேசராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு இருந்துருக்குறீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் சரிங்களா, இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் இந்த நவம்பர், அதாவது இப்போ இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா நவம்பர் டிசம்பர், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் உச்ச நிலையில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த 47 நாட்கள் பார்த்துட்டோம்னா இந்த குரு பார்க்கும் இடமாகிய உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த ஒரு சுகஸ்தானம், அந்த வீடு, சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, இது எல்லாமே நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி, பாக்கிய ஸ்தானம், ஒரு பலன்களை எல்லாமே இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானம், அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, 7.5 சனியை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்து அந்த சனியை புனிதமாக்க போகிறார். அப்போது சுப விரயங்கள் நம்ம செய்யக்கூடிய யோகங்கள் உருவாக்கும். தொழில் ரீதியில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். அந்நிய தேச பிரயாணம், வெளியூர் பயணம், கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வேலை இழப்புகளில் இருந்த சில நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் இணைந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பகவான் அதிச்சார பயிற்சி. இந்த அற்புதமான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வைத்து பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் லக்னம் என்ன, லக்னாதி அமைப்பில் பார்த்துட்டோம்னா என்ன தசா புத்தி நடக்குது, புத்தி எந்த சாரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரு, இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி ஒரு அமைப்பு பலன்களை பெற்று இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பலன்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதகம்தான் பார்த்து ஒரு முறை தெரிஞ்சுக்கணுங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை எங்கேயாவது கொடுத்து பாருங்கள். இல்லை ஆன்லைனில் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.